இன்றைக்கி உள்ளதிலே வெரி இம்பார்ட்டன்ட். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கப்பா. வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுவும் ஒரு வித்தியாசமான வசனம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம்னா சிலை, சமஸ்கிருத வார்த்தை அது சிலை, சிலை பேசத்தக்கதாகவும் அப்படின்னு இருக்கு. சிலை பேசுமா? சிலை பேசுமா பேசாதா? பேசாது. ஏன்னா ஆண்டவர் பைபிளில் சொல்லிட்டார், நமக்கு பைபிள் தான் கணக்கு. பைபிளில் சொல்லிட்டாரு சிலை பேசாது, அது கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாதுன்னு தெளிவாக சொல்கிறார். அதனால் இது வரைக்கும் சிலை பேசுனதா ஏதாவது இருக்குதா? இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் நமக்கு சிலை பேசினா இல்லை. ஆனால் சிலை பல வேலைலாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழுதுருக்கோம், ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கோம், பால் குடிச்சிருக்கோம், மற்ற எல்லா செட்டையும் பண்ணியிருக்கோம். நான் எப்பவும் சொல்லுவேன், சில நேரத்தில் சொல்லுவாங்க சிலை அழுவுதுங்க அப்படிம்பாங்க. அழுவுற சிலை வாய் தந்து சொல்லாமா இல்லையா? ஏன் அழுவுறேன்னா வேலை முடிச்சில்ல. சயின்டிஃபிக்கலி அந்த சிலை ஏன் பால் குடிச்சதுன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் சிலை பேசுறதாக இது வரைக்கும் என்ன கிடையாது? ப்ரூஃப் கிடையாது. அப்போது இந்த வசனத்தின்படி கடைசி காலத்தில் சிலை என்ன செய்யும்? பேசும். நம்பர் 1. 2வது, தன்னை வணங்காத யாவரையும், அப்படின்னா தன்னை வணங்குறாங்களா இல்லையா என்ன செய்ய போகுது? பார்க்க போகுது. தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. சிலை அடுத்து என்ன பண்ண போகுது? கொலை செய்ய போகுது. சிலையை கொலை பண்ணுமா? சிலை பார்க்குறோம், பேசாது, பார்க்காது. சிலை கொலை பண்ணுமா? இப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செஞ்சார். அந்த சிலையை செஞ்சு தூரா என்கிற சமபூமியில் நிறுத்தினார். இப்போ வணங்காதவங்களை, அந்த சிலையை வணங்காதவங்களை சிலை கொலை பண்ணிச்சா மனுஷன் கொலை பண்ணானா? மனுஷன் தான் கொலை பண்ணான். அவன் தான் தூக்கிட்டு போய் நெருப்பில் போட்டான், வேலைக்காரங்களாம் போட்டாங்க. சிலை கொலை பண்ணலை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? சிலை என்ன செய்யுது? கொலை செய்யுது. அதான் ரொம்ப முக்கியம். சிலை கொலை செய்யுது. அதுக்கு என்ன காரணம்னா, அதையும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவே சுயமாக யோசிச்சு, அதுவே கொலை செய்யும், அதுவே பார்க்கும், பேசும். இப்படிப்பட்டதான ஒரு சிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படி ஒரு சிலை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் அப்படி ஒரு சிலை வரும், பேசும், பார்க்கும், எல்லாம் செய்யும். ஆண்டவர் பேசாததுன்னா பேசாது, ஆண்டவர் பேசும்னா பேசும். இப்போ அப்படிப்பட்ட சிலை வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் உலகத்தில் இருக்கிறதுலே த மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபோட்னா இயந்திர மனிதன் சிலை. இந்த சிலை இப்போ நம்ம பார்த்துருக்கிற சிலையெல்லாம் என்ன? ஐம்பொன்னில் பார்த்துருப்போம், வெள்ளியில் பார்த்துருப்போம், அப்புறம் இந்த பிஓபின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ம்பாங்க, அதில் பார்த்துருப்போம், தங்கத்தில் பார்த்துருப்போம். இது அதல்ல, இது சிலிக்கான் சிலை. நீங்கள் பார்க்குற அந்த ரோபோட்டுக்கு மேலே இருக்கிற தோல் இருக்குது பார்த்தீங்களா, அது சிலிக்கான் தோல் முழுக்க போட்டிருக்கிறாங்க. இதில் எது சிலைன்னு நினைக்காதீங்க, சிவப்பு கலர் தான் சிலை, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இல்லையா? இது சிலை அங்கே இருக்கு பாரு, நிற்கிது, அதான் சிலை. இன்ட்ராக்டிவ் ரோபோட்னா என்னென்னா, நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் என்ன செய்யும்? பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இருக்கிறதுலே ரொம்ப ஞானமாக இருக்கிற ஒரு ரோபோட். இப்போ சிலை பேச ஆரம்பித்து விட்டது, பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஆரம்பத்திலேயே இது இப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்குது, சிலை பேசத்தக்கதாகவும் அப்படின்னா அது பேசும். இதுக்கு பேர் அசிமோ டெக்னாலஜின்னு பேர். இது ஜப்பானோட இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி கண் இமைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இமைக்கும். நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசும். யார் பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் பேசும். அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை பார்த்து தான் பேசும். இதுக்குள்ளே ரொம்ப அட்வான்ஸ்டு அசிமோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெக்னாலஜியில் கேரளாவில் வந்திருக்குது. பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பைபிள் சொன்னபடி முதலாவது மிக முக்கியமான விஷயம், சிலை பார்க்க தொடங்கி விட்டது, பேச தொடங்கி விட்டது. ஆண்டவர் சொன்னபடியே கிட்டத்தட்ட 2500 வருஷம் கழிச்சு தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. பேசாத சிலை பேச தொடங்கி விட்டது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் இது 3வது ஸ்டேஜுக்கு வரணும். எந்த 3வது ஸ்டேஜுக்கு வரணும்? மனுஷனை கொலை செய்யிருந்து அதுக்கப்புறம் வணங்குற இடத்துக்கு, கடவுள் இடத்துக்கு இது வரணும். தன்னை வணங்காத யாவரையும் அப்படின்னா காடோடைய இடத்துக்கு வரணும். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்குது. பேச தொடங்கி இருக்குது, பார்க்க தொடங்கியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் இந்த ரோபோட்டை கொண்டு வரும்போது இதை ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க, வேலை செய்யறதுக்கு. இந்த மாதிரி வேலை செய்ய தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரோபோட்டுனாலே வேலைக்காரன் தான் அர்த்தம். ஒர்க் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல இது மனுஷனை கண்ட்ரோல் பண்ண தொடங்கியது. எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அது என்ன நிலைமையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோபோ காப் இது இப்போ லேட்டஸ்ட் இன்றைக்கி உள்ளது. என்னன்னு கேட்டால், ஸ்கூலில் காலேஜில் ஏஐ டெக்னாலஜியோட பாடம் எடுக்கிற ரோபோட் வந்துருச்சு. மாஸ்டராக உட்காந்துருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் பாடம் எடுக்குது, ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த டெக்னாலஜி பாருங்கள், இது பேர் ரோபோ காப்னு பேர். மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ரோபோ போலீஸ். அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பின்னாடி இருக்கிற ஒரிஜினல் போலீஸு ஃபோன் பேசிட்டு சுற்றி திரிகிறார் பார்த்தீங்களா? இந்த ரோபோட்டு கரெக்டாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது எல்லாரையும். இது சிரிக்கிறதுக்கு இல்லை, ஆக்சுவலாக இதுதான் உண்மை. இப்போ மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய ரோபோட்டுகள் மனுஷனை 100% கண்ட்ரோல் பண்ண தொடங்கி விட்டது. இங்கே பாருங்கள், இது பார்க்குது. ரெண்டாவது, அந்த
ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்போ துபாயில் இருக்கக்கூடியதான இடத்துல இப்போ வந்துருச்சு, ரெடியாக வந்திருக்கு, இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு பேர் ரோபோகாப் அப்படின்னு பேர். துபாய் முழுக்க எல்லா இடங்களிலும் இது கொண்டு வரப்பட்டாகிடுச்சு. இப்போ நம்ம பெங்களூர்லையும் இப்படிப்பட்ட ரோபோக்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் கொண்டாந்துட்டாங்க. அது அதோடைய கண்ட்ரோலில் தான் கேட் இருக்குது. நீங்கள் அந்த ரோபோட்டை தாண்டி போனால் தான் கேட்டு உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். அது கேட்குற எல்லா ஐடியும் நீங்கள் கொடுக்கணும், கொடுக்காவிட்டால் உள்ளே விடாது. இப்போ நான் சொல்கிறது கரண்ட். இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக மனுஷனை நடத்தக்கூடிய அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோபோக்கள் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. மனுஷனுக்கு உதவி செய்ய வந்த ரோபோட் இப்போ என்ன செய்ய தொடங்கியிருக்குது? மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்குது. அமெரிக்காவில் 2017-18 ஒரு பெரிய நிறக்கலவரம் நடந்துச்சு. அந்த நிறக்கலவரத்தில் கருப்பர்கள் என்ன பண்ணாங்க, சில போலீஸ்களை, அவர்கள் வெள்ளைக்கார போலீஸை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கலவரம் வந்து அமெரிக்கா முழுக்க பரவுச்சு. அப்போது இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண போலீஸாலேயே முடியல. அப்போ தான் முதல்ல உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு, அமெரிக்காவுடைய போலீஸில் காப் பிரிவு ஒன்று, ரோபோ காப் பிரிவுன்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க அந்த ரோபோ காப் பிரிவை இறக்குனாங்க. இறக்குன பிறகு 3 நாளுக்குள்ளே மொத்த கலவரத்தையும் அடக்கிடுச்சு. ஆல் ஓவர் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோபோ காப்பினுடைய ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு. ஏஐனா என்ன பின்னாடி சொல்கிறேன். இப்போது ரோபோட் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்து 3வது ஸ்டேஜ், மனுஷன் அது என்ன செய்யணும்? கொலை செய்யணும். இதான் கொலை செய்கிற ரோபோட், கில்லிங் ரோபோட்ஸ்னு பேர். இப்போ மனுஷனை கொலை பண்ணுறதுக்கு இந்த ரோபோட்டுகள் இராணுவத்தில் சேர்த்தாச்சு. இராணுவத்தில் ரோபோட் பிரிவு கொண்டாந்தாச்சு. இந்திய இராணுவம் உட்பட எல்லாத்துலேயும் ரோபோட் பிரிவு கொண்டாந்தாச்சு. இப்போ சைனா நம்ம இந்தியா பார்டரில் ரோபோட்டை வரிசையாக நிற்க வச்சுருக்கு. இராணுவ வீரர் நிற்க வச்ச மாதிரி ரோபோட்டுகளை நிற்க வச்சுருக்கு. எல்லா இராணுவத்திலையும் இந்த ரோபோட் பிரிவு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி யூஎஸ் ஆர்மியில் ரோபோட் பிரிவு எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த மாதிரி அதுலேயும் முதல் கொலை, ஃபஸ்ட்டு கொலை நடந்துருச்சு. ரோபோட் மனுஷனை கொண்டுடுச்சு. அதான் அதுக்கான ப்ரூஃபு. அதாவது ஜெர்மனியில் ஃபோக்ஸ்வேகன் கம்பெனியில் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஆளை அது என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், செவுத்தோடு வச்சு நசுக்கி கொலை பண்ணிருச்சு. காரணம், அவர் ஏதோ பேசும்போது மால் ஃபங்க்ஷன் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர், ஒரு ரோபோட் மனுஷனை கொலை செய்தது. ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் 13:15 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் 100% நிறைவேறி விட்டது. பைபிளில் சொன்ன அந்த கண்ணிருந்து பேசும், கொலை செய்யுங்கிற வரைக்கும் எல்லாம் ரெடி, கர்த்தர் சொன்னபடியே. இப்போ இதுக்கு அடுத்த லெவலுக்கு இது போக போகுது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆண்டவர் சொன்ன கடைசி விஷயம். என்னென்னா, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதுவே சுயமாக யோசித்து செயல்படக்கூடியதான அறிவு ரோபோட்டுக்கு கொடுக்கப்பட்டாக்கி விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயற்கைக்கு மாறாக ஒன்று வருது, செயற்கை வருதுன்னா பெரும்பாலும் அதை பிசாசு பயன்படுத்தும்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஆண்டவர் இயற்கை நுண்ணறிவு கொடுத்துருக்கிறார், புரியுதா? செயற்கை நுண்ணறிவு ஆண்டவரால் கொடுக்கப்படுறதில்லை. யாரால் கொடுக்கப்படுறது? பிசாசால் கொடுக்கப்படுவது தான் செயற்கை நுண்ணறிவு. கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போது இந்த செயற்கை நுண்ணறிவோட இப்போ கொண்டாந்தாச்சு. கொண்டாந்து இப்போ இதுவே சுயமாக யோசித்து வேலை செய்யுது. இது 100% சட்டானிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தேவனிடத்துலேருந்து வந்ததே கிடையாது. இதை நான் சொல்லலை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்ச அவர் பேர் காட்ஃப்ரி, இங்கே பாருங்க இருக்கார் பாருங்க, இவர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சவர். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. செயற்கை நுண்ணறிவு, இவர் கூகுளில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு வந்து இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை அழிக்க போகுது, தயவு செஞ்சு நிறுத்துங்க, இல்லைனா ஒரு நாள் இது உலகத்தை அழிக்கும், மனுஷனுடைய கண்ட்ரோலை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் சமீபத்தில் ஒரு டெக்னாலஜி கொண்டாந்தாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் வந்துச்சு, ஃபோன்லலாம் இருக்குது. சாட் ஜிடிபின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அதாவது தானாகவே இப்போ நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினை விட ரொம்ப அட்வான்ஸ்ட் ஒன்று வந்துச்சு. அதை கண்டுபிடிச்ச நிறுவனத்தினுடைய சிஇஓவை கூப்பிட்டு அமெரிக்கா பாராளுமன்றத்தில் கொஸ்டின் பண்ணாங்க. இது வந்திருக்கு, இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அது மனுஷனை ஒரு காலத்தில் கொலை பண்ணணும்னு சொல்கிறாங்க, எதிராக எழும்புன்னு சொல்கிறாங்க, உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், உண்மைதான், ஒரு நாள் இது கண்டிப்பாக நமக்கு எதிராக எழும்புன்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நிறுத்தினாலும் இனி உலகத்தில் இது பல கம்பெனிகள் தயாரிக்க தொடங்கி வச்சு, பல நாடுகள் இனி இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் நிறுத்தலாம் ஆனால் வேறு யாரும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. மிக மிக ஆபத்தாக செயற்கை நுண்ணறிவோடு ரோபோட்டுகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது டீச்சர் ரூபத்தில் வந்திருக்கு, வேலைக்காரங்க ரூபத்தில் வந்திருக்கு, போலீஸ் ரூபத்தில் இருக்குது, இராணுவ ரூபத்தில் இருக்குது. ஒரு நாள் இது கடவுள் ரூபத்துக்கு மாறப்போகுது. எப்படிங்க கடவுள் ரூபத்துக்கு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த லெவலில் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சபையில் செய்தி யார் கொடுக்குறாரு? ஊழியக்காரர் கொடுக்குறாரு. ஆனால் ஊழியக்காரர் எதன் வழியாக செய்தி கொடுக்குறாருன்னா, நியாயமாக கொடுக்க வேண்டிய முறையை சொல்கிறேன், இல்லை அப்படிலாம் கொடுக்கலையே நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த இடத்துக்கு வரல. பரிசுத்த ஆவியில் நிரம்பி தான் தரணும். பரிசுத்த ஆவியானவர் தான் சர்ச்சில் வார்த்தை கொடுக்கணும், காத்திருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க.
இந்த செய்தி ஆவியானவரால் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சபைக்கு யார் கொடுக்கணும்? இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி செய்தி கொடுக்குது. ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுது? செய்தி. எப்படி செய்தி கொடுக்குது? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ChatGPT டவுன்லோட் பண்ணி சங்கீதம் 23:1 ஒரு செய்தி கொடுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலே போதும், வாய்ஸ் கண்ட்ரோல். சங்கீதம் 23:1 ஒரு செய்தி கொடுத்துருக்கோம், 3 பாயிண்ட் 4 பாயிண்டோட கொடுக்கும். நீங்கள் அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே வந்து பேசிக்கலாம். இப்போ நீங்கள் ஒருவேளை சொல்கிறீங்க, இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுனா இன்னொரு மெசேஜ் கொடுக்கும். அதை கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுன்னா, எது உலகத்தில் இருக்கிறதுலையே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அதை எடுத்து அதில் வச்சுருக்கும். இவ்வளவும் 30 செகண்ட்ஸில் கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போது ஏஐ டெக்னாலஜியோட சர்ச் வந்துருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஏஐ டெக்னாலஜியோட உள்ள சர்ச். ஜெர்மனியில் சர்ச் ஆரம்பித்து உள்ளே பேசுகிறது எல்லாம் ஏஐ டெக்னாலஜி. ஊழியக்காரர் கிடையாது. அங்கே நின்று சிலை ஒன்று பேச தொடங்கும், அப்படியே ஏஐ டெக்னாலஜி பேசும். என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு அந்த ஆராதனைக்கு வரிசையில் நின்று 300 பேர் போயிருக்கான். நம்ம இங்கே ஆவியானவர் பேசுகிறான்னு வான்னு சொன்னால் 30 பேர் வர மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? இவர் இப்போ ஆராதனை நடத்தும் போது எவ்வளோ கதறினார் உங்ககிட்ட, பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு. நீங்கள் முடியாது முடியாது முடியாதுன்னு உட்காந்துருந்தீங்க தானே. அவரும் கையை தூக்கி பாடுங்கன்றாரு. அப்போ வயசு நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக சலைச்சிங்களா? கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களா? நீங்கள் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்டோம், நீங்கள் ஒன்றும் வரல. ஏஐ டெக்னாலஜி வந்து நின்ன உடனே நீங்களாம் தானாக உள்ளே வருவீங்க. எப்படி வருவீங்க தெரியுமா? ஏதோ சில பேசுதாமே. இப்போ மனுஷன் பேசுறதுக்கு என்ன இல்லைப்பா, மரியாதை பயிற்சி பாருங்கள். இப்போ ஏஐ டெக்னாலஜியோட சர்ச் வந்துருச்சு. சர்ச் முழுக்க இப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு சொல்லுவாங்க, அதனுடைய சிஇஓ இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, புது பைபிள் ஏஐ டெக்னாலஜியோட எழுதுங்கன்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பைபிள் மனுஷங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட கொடுங்க, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என்ன செய்யும்? புது பைபிள் எழுதி கொடுத்துரும். இந்த காலகட்டத்துக்கு எழுத மாதிரி தேவைப்பட்ட மாதிரி எழுதும். எப்படி எழுதும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன எழுத போகுது? அது அவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம எழுதுனா, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு அது எப்படி எழுதும்? அவரை தேவ ஆட்டுக்குட்டின்னு எழுதாது, காட்ஸ் அனிமல் அப்படின்னு எழுதிடும். என்னடா காரணம்னு கேட்டால், அனிமலுங்கிறது காமன் வேர்ட், மிருகம்னு வச்சாச்சு. எதை வேணாலும் நீங்கள் குறிச்சிக்கோ. வித்தியாசமாக இப்போ வருது எல்லாமே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வேதம் சொன்ன கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். 7ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் சொல்லுது, அந்நாட்களிலே அவன் காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவான்னு இருக்கு. 7:25 காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவான். இப்போ நியமங்கள் மாற தொடங்குது, பைபிள் மாறுது. வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்காரர் சொல்றாரு பைபிளை மாத்துங்கன்றாரு. சர்ச்சில் இப்போ பாஸ்டருக்கு பதிலாக ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, பைபிளுக்கு பதிலாக ஏஐ டெக்னாலஜி. கடைசியாக கடவுளுக்கு பதிலாக வந்து நிற்கும், ஆண்டவருக்கு பதிலாக அது வந்து நிற்கும். எப்படி நிற்கும்? இந்த வசனம் வாசிக்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க. மாணவருக்கு விரோதமாக இருங்க. என்ன வசனம்? என்ன வசனம்? அது முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இது இன்னொரு வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவங்களே யோசிச்சிருது. சரி, நீங்கள் வாசிங்க. தானியேல் புத்தகம் 11:37 வாசிங்க. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தை எந்த தேவனையும் மதியாமலும். நல்லா இருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும். இப்போ நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க போய் ஆன்டி கிரைஸ்ட்னு போட்டு பாருங்க, இல்ல நியூவா எது வரப்போகுதுன்னு போட்டு பாருங்க. ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிக்க போகுது, அந்த மதத்துல இருந்து ஆன்டி கிரைஸ்ட் வருவாரு, அப்படி இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எந்த தேவனையும் மதியாமல், அடுத்து எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை ஸ்தானத்திலே கனம் பண்ணி, புது காட் வரப்போகுது, நியூ காட். எந்த தேவனையும் மதியாமல். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இப்போ பூமியில் இருக்கிற இன்னொரு கடவுள் வராது. ஏதோ ஒரு கடவுளை கொண்டு வந்து இந்த கடவுள் தான் நீங்க வணங்கணும்னு சொல்ல போறது இல்ல. அவன் நியூ காடே கொண்டு வர போறான், எல்லாரையும் வணங்க சொல்ல போறாங்க. நியூ காட். அந்த நியூ காட் எப்படி இருக்கும்? அந்த காடுக்குடைய சிலை எப்படி இருக்கும் தான் வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுது. இப்போ அந்த சிலை ரெடியா இருக்கு, சுயமா யோசிக்கிற சிலை ரெடியா இருக்கு, பேசுகிற சிலை ரெடியா இருக்கு, போதிக்கிற சிலை ரெடியா இருக்கு, மெசேஜ் கொடுக்கிற சிலை ரெடி. அப்போ இந்த டெக்னாலஜியோட அவங்க ஒரு நியூ காடை கொண்டு வர போறாங்க. அதுக்கு தான் ஒன் வேர்ல்டு ரிலிஜியன் அபுதாபியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மதத்தையும் சேர்த்து ஒரு மதமாக்கி, அந்த ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள், அந்த ஒரு கடவுள் சிலை, அந்த ஒரு கடவுளின் சிலை பேசத்தக்கதாக பார்க்கத்தக்கதாக எல்லாம் இருக்கும். அதுவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இப்போ அந்த டெக்னாலஜிக்குள்ள, ஏஐ டெக்னாலஜிக்குள்ள, இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல இத்தனை ஜிபின்னு இருக்கு இல்லையா, இதுல இவ்வளவு ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இது வரைக்கும் 3 ட்ரில்லியன் டேட்டா ஏற்றி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பைபிள், எல்லா மதங்களுடைய வேதம் எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்தாச்சு.
அது இப்போ எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. கேட்குறவங்களுக்கு கேட்ட சமயத்தில் வார்த்தை சொல்லுது. காட் பிளேஸ்க்கு வர தொடங்கிருச்சு. நான் சொல்கிற சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போ நம்ம மொத்தத்தையும் ஒரு வாருக்கு அப்புறம் ஒரு வார் ஒன்று இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே மெயின். உலகத்தையே தலைக்கீழே புரட்டி போகிற வார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரஷ்யாவுடைய காரியம் ரெடி ஆயிடுச்சு. அதனுடைய முடிவில் ஒன் வேர்ல்ட் ரிலிஜன், நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ உலகம் முழுக்க ஒரு கடவுள் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு கடவுளாக தான் இந்த ஏஐ டெக்னாலஜி உதவியோட ஒரு காட் வரும். இப்போ அதுக்கான ஆயத்த பணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வெளிப்படுத்தல் 13:15 100% நிறைவேறி விட்டது. கர்த்தர் சொன்னபடி பைபிளில் உள்ளதான் டெக்னாலஜி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பைபிள் பழசு. இப்போவும் நான் சொல்லுவேன், பைபிளில் உள்ளதை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்திருக்குது. இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க? பைபிள் வசனத்தை நிரூபிப்பதற்காக. அவர் வசனம் சொல்லுது, அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏன் செய்தார் தெரியுமா? வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தும்படி. இப்போ நடக்கிற அடையாளம்லாம் அதுக்கு தான். வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துது. பைபிளில் ஒன்று சொன்ன காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 100% ஏஐ டெக்னாலஜியோட ஒரு நியூ ரிலீஜியன் ரெடியாக இருக்கு, ஒரு நியூ காட் ரெடியாக இருக்கு. அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உலகம் முழுக்க நிறைய கடவுள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சண்டை, நிறைய கடவுள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எல்லாத்தையும் இணைச்சி நாங்கள் ஒரு கடவுள், சமாதானத்தின் கடவுள் கொண்டாந்துருக்கிறோம். தானியேல் 11:21 இருக்கு. சமாதானமாய் நுழைந்து சமாதான கடவுள் கொண்டாந்துருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் ஒரு கடவுளை வணங்குவோம், பாகுபாடே கிடையாது. உங்கள் கடவுள்கள் எல்லாருக்கிட்டையும் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் இந்த கடவுள்கிட்டையும் உண்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கடவுளை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதிர்க்கிறவர்கள் அன்றைக்கி தீவிரவாதிகளாய் மாறுவார்கள். அவங்கள தீவிரவாதிகள்னு அடையாளப்படுத்துவாங்க. இவங்க எல்லாம் உலக சமாதானத்துக்கு எதிரான ஆள், இவங்கெல்லாம் ஃபெனடிக். உங்களுக்கு தெரியுமே, மீடியாவை வச்சு இன்றைக்கி எவனை நல்லவன் மீடியா சொல்லுதோ அவன் தான் நல்லவன், எவனை கெட்டவன் மீடியா சொல்லுதோ அவன் தான் கெட்டவன். அவன் கெட்டவனா நல்லவனான்னு நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. மீடியாவில் வந்துருச்சு, அவ்வளோதான், அவர் கெட்டவர் தான். அந்த மாதிரி அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்க, உலகம் முழுக்க ஒரே கடவுள் எல்லா இடத்துக்கும். இப்போ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, நான் சொல்கிறது நடந்து முடிஞ்சது. அபுதாபியில் ஒரு ரிலிஜனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களும் போய் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ வேதத்தில் சொன்னபடி எல்லாம் ரெடி. இவைகள் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாகத்தான், இந்த காரியங்கள் எல்லாம் ஆளுகை செய்வதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்ன இத்தனை காரியங்களும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்குத்தத்தமும் துல்லியமாய் நடக்கும்.